மதுரை முத்தையா, நீங்க ஏன் மேலே ஏறி உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன மேல படிக்க சொன்னாருங்க. என்ட்ரன்ஸ்னா கீழே வந்து படிக்கிறாரு, மேல என்ன மேல போய் படிக்கிறாரு. ஒரு டீ எடுத்துட்டு வாடி. என்ன இன்னைக்குன்னு பார்த்து உடனே டீ எடுத்து வந்தா ஏதாவது சண்டை போட்டு வெளியே அனுப்பலாம்னு. டீ ஆடி இது டீயா? டீ ஆடி கசாய மாதிரி இருக்கு. பல்ல விளக்கிட்டு குடிச்சா டீ மாதிரி இருக்கும். நீ பல்லு விளக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. மடப்பையில பூனை பாலை குடிக்காம பாத்துக்கிட்டே இருக்க, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பார்க்குற திடீர்னு கையில் 10 பைசா இல்லை. ஐயோ, அப்புறம் என்ன ரெடி பண்ணீங்க? அப்புறம் என்ன பையிலேருந்து எடுத்து கொடுத்தேன். அங்கிள், இந்த கழுத படத்தை வீட்டில் மாட்டினா யோகம் வருமாமே. ஆமாடா, உங்கள் படம் இருந்தால் ஒன்று கொடுங்க அப்படின்னா ஒரே வரையில் நம்ம கணக்கு பார்த்து ரொம்ப மோசம்டா, கணக்கில் இவ்வளோ வீக்காக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்ணு, தன்னுடைய 4வது பொண்ணுக்கு 5 பேர் வச்சிருக்காரு. அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம். எதுக்கு உளுந்து போடுறாங்க? உட்காந்து போட வேண்டியான பெண்கள் நாங்கெல்லாம் அவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காங்களா, என்ன அர்த்தம்? ஆமா, அவங்க வீட்டுக்கு அழுதுட்டு இருப்பாரு. இல்லங்க, நாங்கெல்லாம் கனவு கண்ணி சார். ஓ, இவங்க கடல் கண்ணினா அப்ப நாங்க கடல் பண்ணியா? இல்லங்க, நாங்கெல்லாம் சாணி அமிர்தா. ஏமா சாணி மீச்சிங்க அப்படி சுத்தி வர வேண்டியானம்மா? ஏங்க, உண்மையிலே நாங்க ஏன் போய் கேட்டார். சூடு சோறனா மான வைக்க இருந்தா மரியாதை கொடுத்து ரூபாய் குறா. சூடு சோறனா எல்லாம் இருக்கு, ரூபாய் எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு. அன்னைக்கு மேனேஜர் வந்து உங்க வீட்டு மொட்டை மாடி கூப்பிட்டுருக்கான். மேனேஜர் சார், எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு. எதுக்குடா உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு என்னையாண்டா கூப்பிடுறேன்? நீங்க என்ன சொன்னீங்க, வீட்டு மேல லோன் தருவீன்ட்டு. நீ கப்பல் படையில் வேலை பார்க்குறீல, உன் நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு. நீ விமானப்படையில் வேலை பார்க்குற, உனக்கு பறக்க தெரியுமா? டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். ஆவி இருக்கிறது நம்புறியாப்பா கந்தசாமி அப்படின்னு. நம்புறேன் சார், கண்டிப்பா ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும்? ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மயிலை வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில் 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான இருக்கே, என்னங்க 4 மைலோட போறீங்க? டாக்டர் சொன்னார், உடம்பு குறையிலுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல் ஒரு பசையும் ஒரு அரை பசையும் கூட்டினா எத்தனை? நான் 1.5 பஸ் அப்படின்ட்டேன். அது 1.5 பஸ்ஸும் இல்லை 2.5 பஸ்ஸும் இல்லை, அது கவர்மெண்ட் பஸ் அப்படின்ட்டேன். அவங்க பஸ்ஸில் அவன் கல்யாணமா முடிஞ்சு எப்படி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லுவான், 4 வருஷம் ஆச்சு, என்ன கத்துக்கிட்ட? புளிக்குழம்பு வைக்க கத்துக்கிட்டேன், ரசம் வைக்க கத்துக்கிட்டேன். உனக்கு எந்த மீன் மாப்பிள? வறுத்த மீன் பிடிக்குமா, குழம்பு மீன் பிடிக்குமா? வறுத்த மீன் பிடிக்காது, ஏன்னா நம்ம வறுக்கும்போது வருத்தப்படும்ல. படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி, படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு இருக்கான். அதான் நியாயமான